வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் லெட்டர் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணோம், அந்த கால் லெட்டரில் நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டாட சொல்லியிருக்காங்க, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேஜில் 3/4/2025 அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து யாரெல்லாம் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேஜில் செகண்டாக பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த கால் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி உங்கள் நம்பர் போடுற மாதிரி வரும். ஓகே, நம்பர் பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். ஸோ அங்கே போய் உங்களுடைய கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய நேம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, உங்கள் நேமு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பையன் பேர் போட்டிருக்கேன், ஜிஎஸ் தசரதன். ஓகேங்களா? ஸோ தசரதன் ஜிஎஸ்ன்னு போட்டேன். அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எஸ்டிடி, அதுக்கப்புறம் 5 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த 5 டிஜிட்ஸ் என்னவோ அதை வந்து நோட் பார்த்துக்கோங்க. ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1130, அதுக்கப்புறம் 5 டிஜிட்ஸ் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டிடி மீடியம் வந்து தமிழ், இங்கே என்ன மீடியம் இருக்குது, தமிழ் இருக்குது, பார்த்துக்கோங்க. சிவி 10 என்ன 10ல் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா பிசிஎம் உமன்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அதை போட்டு காமிச்சிருக்கேன், பிசிஎம் உமன்ஸு. சிவி டேட் வந்து என்னைக்கு, ஸோ அந்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதியா 13ஆம் தேதியா 14ஆம் தேதியா. ஓகேங்களா? ஸோ என்ன டேட் அன்னைக்குன்னு பார்த்துக்காங்க. டைம் வந்து எந்த டைம் கூப்பிட்ருக்காங்க, 9:30 AM வந்து கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போர்டு வந்து 11, சிவி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 01C431. ஸோ அதுக்கு பிறகு 2 டிஜிட்ஸ் இருக்கும், பார்த்துக்காங்க. பிளேஸ் ஆஃப் சிவி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகேங்களா? அரும்பாக்கம், சென்னை 106 அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து சிவி நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் பண்ணி கையில் வச்சுக்காங்க. ஸோ அங்கே சிவிக்கு போகும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸு ஓகேங்களா ஸோ வேணும் ஓகேங்களா அப்படின்னு பார்த்துக்காங்க. ஒரிஜினல் வந்து ஒரு காப்பிங்க. ஓகே, ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி இருக்கும், அந்த ஒரு காப்பி வச்சுக்காங்க. வித் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட். ஓகேங்களா? நீங்கள் 2 செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10th மார்க் ஷீட் அப்படின்னா ஒரிஜினல் இருக்குது அப்படின்னா அது வந்து 2 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 காப்பிக்கும் கீழே செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு கீழே வந்து உங்கள் பேர் சைன் போட்டுக்கோங்க. ஓகே, என்னுடைய பேர் கணேசன் அப்படின்னா நான் மேலே செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதிட்டு என்னுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன். ஓகே, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன தேவை, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதோட ஈக்குவலன்ட் நாம் என்ன அதை வந்து ஈக்குவலன்ட் கொடுத்தோமோ அது, அதுக்கப்புறம் டிடிஎட் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு, கன்சல்டேட்டிவ்ஸாக கன்சல்டேட் யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷனில் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு மார்க் ஷீட் மட்டும் இருக்குன்னா மார்க் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு கன்சல்டேட் இருக்குன்னா கன்சல்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் டிப்ளமோ இன் டெக்னிக்கல் விஏ, ஜூனியர் டிப்ளமோ இன் டெக்னிக்கல் எம்ஐ இது இருந்துச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெட்டோட சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஜெராக்ஸே போதும், ஒரிஜினலாக தேவையில்ல, ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்டே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ஜிஓ காப்பி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஓகே, கவர்மெண்ட் ஆர் issued ஃபார் த ஈக்குவல்ஸ். ஓகேங்களா? வாட் எவர் அப்ளிகபிள். நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை ஈக்குவல் டிகிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ நான் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா என்னோட டிகிரி வந்து ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கையில் வச்சுக்காங்க. பிஎஸ்டிஎம் 1லேருந்து 10th வரைக்கும், 11th 12th யூஜி ஆர் இட்ஸ் ஈக்குவல் டிகிரி. ஓகேங்களா? ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் issued இன் ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அப்பா பேரில் கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓல்டு சர்டிஃபிகேட். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது கம்யூனிட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதுவே போதுமானது, புதுசு நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ டிசேபிள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ஐடென்டி கார்டு கேட்குறாங்க, பாஸ்புக் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? அதுக்கு விடோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் விடோ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் வேணும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4 சம்திங் ஏதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் வந்து வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். ஓகே, லாஸ்ட் இன்ஸ்டியூட் வாங்கின கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வேணும். டிசி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது வாங்கியிருப்பீங்க, அதை வச்சுக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கெசட்டட் ஆஃபீஸில் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க, அதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பயோடேட்டா ஃபார்ம் நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா? அனெக்ஸி 1 வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் பண்ண சொல்கிறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் தேவை.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக நீட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ஒரிஜினல் வச்சுக்கோங்க, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி, 3 அதுவும் ஜெராக்ஸ் காப்பி. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு லீஃபில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, எடுக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிவியில் போய் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக கொடுக்கலாம். இந்த ஆர்டர் தான் கேட்பாங்க, இந்த ஆர்டரில் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த எஸ்ஜிடி பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணி இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் சிவிக்கு போகிறீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணி சிவிக்கு போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. சிவி போடக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்களா? தேங்க்யூ.